சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக இந்த சந்திப்பு என்பது நிகழ உள்ளது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி முதலமைச்சருக்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இருவருக்கும் இடையேயான சந்திப்பு என்பது நிகழவிருக்கிறது. முன்னதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்புவதும் அதற்கு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துவதும் தொடர்கதையாகி வந்த சூழலில் தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி கொடுத்த அறிவுறுத்தலின்படி ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேசி இதற்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி தற்பொழுது ஆளுநரை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், மேலதிக விவரங்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து வருகின்றார். குறிப்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதாக்கள், நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக சுமூகமாக பேசி தீர்வு காண உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. மிக முக்கியமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இருந்த ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு அரசியலமைப்பு சட்டத்தை செயலாக்க வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என கண்டனம் தெரிவித்ததோடு முதலமைச்சரை நேரில் அழைத்து இந்த மசோதாக்கள் குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. இந்த சூழலில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலாளர் சுதாஷ் மீனா, அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், ரகுபதி உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த சந்திப்பில் நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பின் போது இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு நிலுவையில் உள்ள இந்த மசோதாக்கள் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு உள்ளிட்ட உயர்கல்வி தொடர்பான 10 மசோதாக்கள் உள்ள நிலையில இது குறித்து இந்த ஆளுநர் சந்திப்பில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு இந்த மசோதா குறித்து என்ன முடிவு எடுக்கிறது என்பது குறித்து தெரிவிக்கப்படும். ஹரிஹரன், எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு என்பது நிகழ உள்ளது? மேலும் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை இருக்குமா? குறிப்பாக தற்போது முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் உள்ள நிலையினால் சற்று நேரத்திற்கு இந்த சந்திப்பு பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமாக இது அனைத்துமே உயர்கல்வி தொடர்பான ஒரு மசோதாக்களாக உள்ள ஒரு நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில இந்த சந்திப்பு நடக்கிறது. இந்த சந்திப்பு இந்த மசோதா மட்டுமல்லாமல் ஜனவரி மாதத்தில் போடப்பட உள்ள சட்டப்பேரவை குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியது. அது குறித்தும் இந்த சந்திப்பின் போது பேசப்படும். குறிப்பாக துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சருடன் இந்த நிலையில தலைமைச் செயலாளர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்காங்க. ஹரிஹரன், உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி ஆளுநர் RN ரவி முதலமைச்சர் ஸ்டாலினை தற்பொழுது அழைத்திருக்கிறார். அந்த சந்திப்பு என்பது நிகழ உள்ளது. என்னென்ன மசோதாக்கள் நிலுவையில் இருக்கிறது தற்போது? தற்போதைய பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திற்கு கண்டனத்திற்கு பிறகு குறிப்பிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த சூழலில் நிலுவையில் உள்ள 10 மசோதாக்கள் குறித்து முதலமைச்சரை அழைத்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாகவே முதலமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்ததாக நிலையில சென்னையில் அந்த நிஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு, தூத்துக்குடி மழை பாதிப்பு போன்ற பணிகளில் முதலமைச்சர் கவனம் செலுத்தியிருந்த ஒரு சூழலால் தற்போது அந்த சந்திப்பு நிகழ முடியாமல் இருந்தது. தற்போது இன்று இந்த சந்திப்பு நடைபெற்று வரும் சூழலில் 10 மசோதாக்கள் குறித்து இந்த ஆளுநர்களோட சந்திப்பில் பேச வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டங்கள் சட்ட முன்வடிவு மற்றும் இந்த ஆளுநர் வேந்தருக்கு பதிலாக முதலமைச்சர் வேந்தராக நியமிக்கும் மசோதாக்கள், செத்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாக்கள் போன்ற உள்ளிட்ட 10 மசோதாக்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரிஹரன், ஜனவரி மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் என்பது கூட்டப்படும். இதில் ஆளுநர் RN ரவி உரை என்பது நிச்சயமாக இடம்பெறும். அது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஜனவரி மாதம் நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் மற்றும் சட்டப்பேரவை செயலாளர்கள் அது குறித்து முடிவெடுத்து அந்த கூட்டத்திற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முடிவெடுக்கப்படும்.
எனினும் தற்போது இந்த நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து முடிவெடுப்பதற்காக ஒரு உச்சநீதிமன்ற அறிவுறுத்திய நிலையில அதற்கான சந்திப்பாக இது இருந்தாலுமே அந்த சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில அது குறித்தும் விவாதிக்கப்படும் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ள சூழல்ல இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். தற்பொழுது ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பதற்காக கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. முன்னதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் நீதிபதிகள் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்கள். அதன்படி ஆளுநர் முதலமைச்சரை அழைத்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தியதன் அடிப்படையில் தற்பொழுது ஆளுநர் RN ரவி முதலமைச்சரை அழைத்து சந்தித்து பேச இருக்கிறார். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநரை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மசோதாக்கள் நிலுவையில் உள்ள விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச உள்ளார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக முதலமைச்சரை அழைத்து பேச ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பு என்பது நிகழ உள்ளது. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் RN ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கிறார். ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், தற்போதைய விவரங்கள். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்த தொடர்பான வழக்கில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடந்த இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்ததோடு இந்த மசோதாக்கள் குறித்து முதலமைச்சர் அழைத்து பேசி நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்குகின்றது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், தங்கம் தென்னரசு, ரகுபதி மற்றும் ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பு நடைபெற்றது. குறிப்பாக 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்று வரும் சூழல்ல இந்த தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் நிலுவையில் வைக்கப்படவுள்ள இந்த 10 மசோதாக்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கின்றது. இந்த 10 மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே உயர்கல்வித்துறை சம்பந்தமான மசோதாக்களாக உள்ளது. குறிப்பாக இந்த உயர்கல்வித்துறையில் தமிழக அரசு பல்வேறு மாற்றங்களை எடுப்பதற்காக இந்த மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சூழல்ல அந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியாம ஒரு முட்டுக்கட்டையாக ஆளுநர் உள்ள சூழல்ல பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என தமிழக அரசு கடந்த மாதம் வழக்கு தொடர்ந்த ஒரு சூழல்ல உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த பல்வேறு வாதங்களை முன்வைத்த ஒரு நிலையில ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்ததோடு நிலுவையில் உள்ள மசோதாக்களை உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் மேலும் உள்ள 10 மசோதாக்கள் குறித்து முதலமைச்சர் அழைத்து பேசி ஒப்புதல் அளிக்க முதலமைச்சரை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த சூழல்ல தற்போது இந்த மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 2ஆம் திருத்த சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு மற்றும் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் இந்த வேந்தர் மாற்றம் குறித்த ஒரு பல்வேறு மசோதாக்கள் என 10 மசோதாக்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இது மட்டுமில்லாமல் ஜனவரி மாதம் சட்டப்பேரவை போடப்பட்ட நிலையில அது குறித்தும் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சூழலில் தான் தற்போது இந்த சந்திப்பு தொடர்ச்சியாக ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. மேலும் இந்த சந்திப்பு தொடர்ச்சியாக நீடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக வருகின்றது. கல்வி சார்ந்த பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு எப்பொழுதுமே ஒரு முக்கியத்துவம் அளித்து வரும் நிலையில தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. மிக முக்கியமாக அந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு மட்டுமே இந்த முன்வடிவு மசோதா மட்டுமே தொடர்ச்சியாக நீண்ட ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் இருந்த நிலையில
மிக முக்கியமாக இந்த மசோதாக்களை ஒப்புதல் அளித்து கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்ய வந்த ஒரு முனைப்போடு இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.